வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபேமிலி பட்ஜெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஃபேமிலி பட்ஜெட் இந்த மாதத்துக்கு 13,000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆகஸ்ட் மந்த்துக்கான சேவிங்ஸ் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இந்த மாதத்துக்கான பட்ஜெட் போட்டிங்களா, எதுவும் பட்ஜெட்டில் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய பட்ஜெட்டில் அநேகமாக அடுத்த மாதத்துக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் வரும், எப்படி அடுத்த மாத பட்ஜெட்டில் நான் சேஞ்சஸ் கொண்டு வரேன் அப்படிங்கிற அந்த சேவிங்ஸ் ப்ராசஸ் எல்லாமே நான் வரப்போகிற வீடியோஸில் சேவிங்ஸ் விலாகாக போடுறேன். அடுத்து வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி வந்து கணக்கு எழுதணும் அந்த டைரியில் அப்படின்னு. அது ஆல்ரெடி நான் எழுதி யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நிறைய பேர் மறுபடியும் அதை ஒரு டைம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ அதையுமே நான் இது பண்ணி காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட்டு, டெய்லி சம்பளம் வாங்குறவங்க எப்படி பட்ஜெட் போடுறது, அதே மாதிரி வேரியபிள் இன்கம் ஒவ்வொரு நாளைக்கும் நாங்கள் ஒரு கூலி வரும் அந்த பிஸ்னஸ் பண்ணுற எங்களுக்கு எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு எல்லா வீடியோவையும் தூக்கி நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். மந்த்லி ஃபேமிலி பட்ஜெட் சீரீஸ்னு இதில் பாருங்கள். தினம் சம்பளம் வாங்குறவங்க, வேரியபிள் இன்கம், நிலையற்ற வருமானம், ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் வரும், இன்னொரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் வரும், அவங்க எப்படி பட்ஜெட் போடுறது, அப்புறம் 40,000 ரூபா பட்ஜெட்டு, 15,000 பட்ஜெட். இப்போ ரீசெண்டாக வந்து 15,000 ரூபாய்க்கு பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை பார்க்கல. ஸோ அதுவும் இந்த ப்ளேலிஸ்ட்டில் நான் உள்ளே போட்டு விட்டுறேன். ஸோ இந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகிடும். இல்லை நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கணும். அதனால் நான் லிங்க்கையே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு டைப் ஆஃப் சம்பளத்துக்கு எப்படி பட்ஜெட் போடுறதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய பட்ஜெட் வீடியோவுக்கு போயிடலாம். ஆகஸ்ட் மந்த்துக்கு என்னுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் 1 வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரூபா, இன்கம் 2 9,000 ரூபா. ஸோ 2 விதமான இன்கம் எனக்கு வருது. எனக்கு டோட்டலி வந்து 24,000 ரூபா என்னுடைய இன்கம். ஸோ அந்த 24,000த்தை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ செலவுக்குன்னு 13,000 ரூபா, சேவிங்ஸ்க்குன்னு 11,000 ரூபா நான் அப்படியே பிரித்து வச்சிடுறேன். ஸோ இதுவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம்தான். பட் எனிவேஸ் எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 13,000 ரூபாயை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதோட ஸ்ப்ளிட்டப் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கிராசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதமும் நான் 3,500 ரூபா ஒதுக்கியிருக்கேன். பட் எனிவேஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து 4,000 ரூபா இல்லை 4,000 ரூபாய்க்கு மேலே வந்து அமௌண்ட் போடணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். இப்போ பசங்களும் வளர்ந்துட்டாங்க. ஸோ எல்லா கிராசரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் வந்து இன்னொன்று விலை ஒரு சைடு ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரொம்ப சாப்பாடு விஷயத்தில் சுருக்கணும்னா ஹெல்த்து போயிடும். ஸோ அதனால் கிராசரி ஐட்டம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 4,000 ரூபா கொண்டு வரோம். இதில் வந்து கிராசரி ஐட்டம்னால் நான் ஒன்லி மளிகை பொருள் மட்டும்தான் இதில் கணக்கில் வரும். ஏன்னா காய்கறி, நான்வெஜ் எல்லாம் தனியாக அவங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ மளிகை பொருளுக்கு மட்டும் 3,500 ரூபா. நெக்ஸ்ட்டு பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,320 ரூபா. ஏன் நம்ம 44 ரூபா கணக்கு வச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ரெகுலராக வாங்கக்கூடிய பால் பூத் திடீர்னு ஒரு நாள் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம வெளியில் வாங்குற மாதிரி இருக்குது. அங்கே 44 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆவின் பால் பூத்தில் வாங்கினா தான் 1 லிட்டர் 43. இல்லை மற்ற வேறு ஏதாவது சில பூத்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதனால் 44 ரூபா கணக்கு பண்ணி எடுத்து வச்சுருவோம். 43 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோன்னா அந்த காசை மிச்சம் பண்ணி போட்டுக்க வேண்டியதான்ட்டு. ஸோ 44 ரூபா கணக்கு வச்சு 1,320 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன். டிலைட் பால் தான் வாங்குவோம். 1 டேக்கு எங்களுக்கு 1 லிட்டர் ஆகும். அடுத்து வெஜ்ஜு, காய்கறிக்கு எப்போதும் போல் 1,000 ரூபா. ஸோ இது வந்து சமாளிச்சிடலாம். காய்கறி ரேட் வந்து முன்ன பின்ன இருந்தாலுமே நம்ம கீரை, வாழைத்தண்டு, வாழைக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டங்கள் சீஸ்னல் காய்கறி வாங்கும் பொழுது சமாளிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு நான்வெஜ்ஜுக்கு வந்து 1,200 ரூபா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எங்கள் 4 பேருக்கு நான்வெஜ்ஜு, எக்கு எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து 1,200 ரூபாங்கிறது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ அதனால் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கேஸு, ஸோ போன மாதம் கேஸ் பணம் மிச்சம் பண்ணியாச்சு. இந்த மாதம் கண்டிப்பாக புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேஸுக்கு புக்கிங்க்கு 1,000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பெட்ரோல் வந்து 1,200 ரூபா போட்டிருக்கேன். கண்டிப்பாக பத்தாது தான். ஸோ அநேகமாக எனக்கு நெக்ஸ்ட் மந்த்து பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஒரு 1,500 ரூபா போட்டால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா என்னால் இதுக்கு மேலே கண்ட்ரோலே பண்ண முடியலை. இங்கே வந்து திருச்சியில் கூட என்னால் நடந்து போய் எல்லா இடத்துக்கும் போக முடியுது. இங்கே வந்து எங்கே பார்த்தாலும் பாதாள சாக்கடை தோண்டி போட்டு வச்சுருக்காங்க.
புதுக்கோட்டையில். ஸோ அதனால் வாக் பண்ணி போய் எதுவும் திங்ஸ் வாங்கிட்டு வர்றது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. ஸோ அதனால் பைக்கு இல்லைனா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ அதனால் இந்த மாதம் 1200 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் கிராசரியும் பெட்ரோலும் விலை ஏறுறதுனால எக்ஸஸாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டால் தான் சமாளிக்க முடியும். கேபிளுக்கு எப்போது போல் 350 ரூபா. இபி பில் 1000 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். இபிக்கு எங்கள் வீட்டில் பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டேன். ஏன்னா 4000 ரூபா பில்லை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே இறக்குலையே நடுங்கிருச்சு. அது நான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறேங்கிறதையும் நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் 1000 ரூபாய்க்கு மேலே நான் வந்து இபிக்கு ஒதுக்குறதா இல்லை. 2000 ரூபாய்க்குள்ளே நம்ம கொண்டு வந்துடணும். ஏன்னா ஏசி இருக்கிறதுனால தான் அந்த 2000ம். அப்படி இல்லை, ஏசி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 1000 ரூபாய்க்குள்ளே இபி விலை கொண்டு வந்துடலாம். ஸ்நாக்ஸ்க்கு எப்போதும் போல் 1000 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் ஸ்நாக்ஸ்க்கு ஒதுக்க முடியலை. நான் ரொம்ப ஸ்நாக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இதர செலவுகளுக்கு 1430 ரூபா. மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு 1430 ரூபா. அது அப்படியே அதர்ஸ்ன்னு போட்டேன். இதை தவிர்த்து இந்த 9 செலவுகள் இல்லாமல் வேறு செலவுகள் வந்துச்சுன்னா அதை அதர்ஸ்லேருந்து எடுத்துக்கணும். அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறது, டக்குன்னு ஸ்கூல் திங்ஸ் ஏதாவது ஒரு பேனா எரேசர் வாங்க அந்த மாதிரி சொல்கிறது, வேறு ஏதாவது செலவுகள் வந்துச்சுன்னா இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி 13000 ரூபா. ஸோ இதுதான் என்னுடைய ஃபேமிலி பட்ஜெட் 13000 ரூபாய்க்கு. ரீசார்ஜ் இல்லை அப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் 1 இயர் பேக் போட்டுட்டேன். ஜனவரி மாதமே வந்து பார்த்திங்கன்னா 3550 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்தான். டக்குன்னு 1 இயர் பேக் போட்டேன். ஸோ அதனால் மாதம் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு வரல. ஸோ ரீசார்ஜ் அதனால் அதில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணவோ டவுன்லோட் பண்ணுறதுக்கோ மற்ற காரியங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நெட்டுமே அந்த அன்லிமிட்டட் தான். ஸோ அதையே ஃபோன் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் இன்டர்நெட்டுக்குன்னு தனியாக நான் எதுவுமே ரூட்டரோ இல்லை வேறு இந்த மாதிரி வைஃபையோ வாங்கலை. ஜஸ்ட்டு இது தான். ஸோ கிளியர் கட்டாக உங்களுக்கு என்னுடைய பட்ஜெட் பிளானை போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் 13000 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் இந்த 11000 ரூபாயை நான் இந்த மாதம் அதே மாதிரி தான். ஸோ எனக்கு என் ஒய்ஃபுக்கு தம்பிக்கு ஸோ ஆளுக்கு ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். அதில் 1000. அப்புறம் பாப்பாவுக்கு எஸ்எஸ்ஏ இதில் 1000 ரூபாய். மொத்தம் 4000 ரூபாய் இதில் வந்து எனக்கு போயிடும். அந்த 11000ல் 4000 இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் போட்டுருவேன். அப்புறம் 10% சேவிங்ஸ்ன்னு சொல்லி 2000 ரூபாய் எடுத்து வச்சுருவேன். இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி பில்டப் ஆகிட்டே இருக்கும். இது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஒரு 5000 ரூபாய் எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த 5000 ரூபாய் சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் ஃபீஸ்க்காக சேர்த்துட்ருக்கேன். ஸோ இந்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸ் ஆல்ரெடி கையில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் இயருக்கு இந்த மாதிரி போட்டு சேமிச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் என்னுடைய சேவிங்ஸ் பிளான் போகுது. ஸோ இப்படி என்னுடைய பட்ஜெட்டை சேவிங்ஸ் பிளான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன். நீங்களும் பட்ஜெட் சேவிங்ஸ்லாம் போட்டுட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.